ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, தேவன் ஒரு மனிதனை விடுவிக்க வேண்டுமானால் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? How God delivers people. தேவன் ஒவ்வொரு மனிதனை எப்படி விடுதலையாக்குகிறார்? வாழ்க்கையில எல்லாருக்குமே பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ரோமருக்கு எழுதுகிறோம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்க முடியும்? இது ஒரு சாதாரண மனிதனுடைய கூக்குரல் அல்ல. தேவனை அறிந்து தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து தேவனுக்கென்று வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு வேதனை, ஒரு கூக்குரல். அவர் சொல்லுகிற வார்த்தை ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அப்படியானால் அன்பானவர்களே, அந்த வார்த்தையை திரும்ப சொல்லிக்கிறேன். இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? இங்கே நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், கவனிக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கிறது. எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ தெய்வ மனிதர்கள் இன்றைக்கு பாடுகளுக்குள்ளே போகிறார்கள். சரீர பாடுகள், குடும்பத்திலே பாடுகள். நேற்று நான் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். பிரம்மாண்டமான திருச்சபை, 6 ஆராதனை நடக்கிறது அந்த ஆலயத்துல. அவருக்கும் பலவீனம், அவருடைய மனைவிக்கும் பலவீனம். பாருங்கள், அவருக்கும் ஒரு பலவீனம், அவர் மனைவிக்கும் இன்னொரு பலவீனம். அவர்கள் வயசு சென்றவர்கள் தான், ஆனாலும் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அங்க 6 ஆராதனை நடத்துகிறார். ஆனால் அந்த பலவீனத்தோடு கூட 6 ஆராதனை நடத்துகிறார். அந்த பொருளுடைய மனைவிக்கும் இன்னொரு பலவீனம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் சமைத்தே பல நாட்கள் ஆகிறது. அப்படியானால் மக்கள் உதவி செய்கிறார்கள், இருந்தாலும் செயல்பட முடியாத ஒரு நிலைமை 2 பேருமே. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், என் அன்பதே பிள்ளையே, வசனம் சொல்கிறது, நிர்பந்தமான மனிதன் நான். எல்லாருக்கும் இது உண்டு. வாழ்க்கையில ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுக்கு என்று வாழ்கிறவர்கள், தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே. அதாவது இந்த வசனம் லைஃப் ஆஃப் கான்ஃபிளிக்ட்ஸ், ஒரு போராட்டம் போராட்டம் போராட்டம். நாளின் செய்தி, அந்த போராட்டத்திலிருந்து how God delivers. அந்த போராட்டத்தின் மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன். என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? அப்படியான 2 வார்த்தைகள் எழுதப்பட்டது. மரண சரீரம், that always gives pain. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இது எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. நம்மை கவனிக்க வேண்டும். ஒரு நாளும் ஆண்டு கொடுத்த சுகத்துக்காக நன்றி சொல்லுவோம். எத்தனையோ ஊழியர்கள் மரண படுக்கையிலே போராடி கொண்டு இருக்கிற மக்களை பார்க்கிறேன். எத்தனையோ செயல்பட முடியாத உறுப்புகள், எத்தனையோ காரியங்கள் நீங்கள் நேரில் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். அவர்கள் தவறு செய்து சொல்லக்கூடாது, முடியாது. ஒர்க் ஃபார் காட். தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். ஒரு எம்எல் ஜெருசிங் அவர்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். பயங்கர வியாதியில் இருந்தார். எனக்கு தெரிந்த நண்பர் ஜான் சாலமன், டாக்டர் ஜீவானந்தம் அவர்கள், இவங்கெல்லாம் அவருடைய கடைசி காலத்துல பார்க்கும் போது எத்தனையோ பேர், பாளையங்கோட்டை பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள், இவங்க எல்லாருமே அன்பானவர்களே, அவங்க வாழ்க்கையில they suffered a lot. வேதம் சொல்லுகிறது, நிர்பந்தமான மனிதன் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், லைஃப் வாஸ் a conflict. இப்படிப்பட்ட நேரங்களிலே இது எல்லாருக்கும் உண்டு. இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனா அதே வேளையில நம்ம சரீர பாடுகளும் ஏராளம். வசனத்தை பார்த்திருப்பீங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? அப்படியானால் இந்த மரண சரீரத்துல எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இல்லாமை, எத்தனை வெறுமை, எத்தனை கண்ணீர், எத்தனை கவலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த அடுத்த வசனம் ரொம்ப சூப்பர் வசனம். அது 21ஆம் வசனத்துல, ஆனாலும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பெரிய வார்த்தை! அதாவது ஒரு ஏக்கத்தின் குரல், ஒரு ஏமாற்றத்தின் குரல், ஒரு அங்கலாய்ப்பின் குரல், அது ஒரு வேதனையின் குரல். ஆனாலும் சொல்லுகிறார் அந்த 21ஆம் வசனத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இது பக்குவப்பட்ட மக்களுக்கு மட்டுமே அந்த வார்த்தைகள் வெளிவரும். எல்லாரும் சொல்ல முடியாது. நீங்கள் நான் சொல்வது என்பது அது சாத்தியமே இல்லை.
ஒருவேளை இருக்கலாம், நீங்கள் வளர்ந்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை பண்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா எத்தனை மண்ணிலா இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்வது மிக கடினம். என்னுடைய செய்திக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 6 இப்படி சொல்கிறது, தாவீது ராமாவுக்கு அடுத்த நாபோத்திலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உங்களுடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறான், நான் செய்தது என்ன? கவனிக்க வேண்டும். 2 வாசல்கள். ஓடி போனான், என் பிராணனை வாங்க தேடுகிறான், நான் செய்தது என்ன? நான் என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன? இது எல்லாருடைய வாழ்க்கையை வருகிற ஒரு கேள்வி. வாட் ஐ ஹவ் டன்? நானும் பல்லாயிரங்களது கேள்விகளை கேட்டிருக்கிறேன். நன்மை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், உழைக்கிறோம், ஆனாலும் பாடுகள் ஏராளம், போராட்டங்கள் ஏராளம், அவமானங்கள் ஏராளம், நிந்தனைகள் ஏராளம், காரணம் இல்லாத குற்றச்சாட்டுகள் ஏராளம், எல்லா இடத்துலையும். இன்றைக்கு எந்த ஊழியரை குறித்து அவதூறு பேசாம இருக்கிறார் உலகம்? எத்தனை பேர் பேசுகிறார்கள்? இந்த பேஸ்புக்கை நீங்க ஓபன் பண்ணாவே ஒவ்வொரு ஊழியக்காரனை பற்றியும், அதாவது அவருக்கு ஒத்து வரவில்லை, ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, இழந்து விட்டார், பெரியாள் ஆயிட்டாரு. இன்றைக்கு இருக்கிற மிக பிரபலங்கள் மேல ஏகப்பட்ட சேற்றை வீசுகிற மக்கள் ஏராளம். அவங்களுக்கு பொழுதுபோக்கு, அவங்களுக்கு பொழுதுபோக்கு. சொல்ல எச்சரிக்கிறாராம், இல்லை அவருடைய பாவத்தை உணர்த்துகிறார். அவர் தேவையில்லை. வசனத்தை படிக்க கேளுங்க. அதாவது, நான் செய்தது என்ன? தாவீதுடைய கேள்வி. 2வது, என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையை, ஒருவேளை இது உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கலாம். பட் ஆனா அது யோனத்தான் சொன்னான், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்களா? நீங்கள் சாவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாழ்க்கையில் இதெல்லாம் உண்டு. நான் கடந்து வந்திருக்கேன், நான் நினைவை பார்த்திருக்கிறேன். They suffered a lot. They suffered a lot. They suffering a lot. வியாதி ஒரு பக்கம், இல்லாமை ஒரு பக்கம், ஏழ்மை ஒரு பக்கம், அதாவது மக்களுடைய அவதூறுகள் ஒரு பக்கம். இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரிதிங், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை சொல்லுகிறார், ஒரு காலம் அப்படி வராது, நீர் சாவதில்லை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சாவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அதாவது அந்த 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிற வார்த்தை நல்ல கவனிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிற வார்த்தை, அதாவது மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. 23. மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையின் சம்பவங்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவன் சொல்லுகிறார், அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தில் 1000 நடக்கலாம், பட் ஸ்டில் காட் இஸ் இன் கண்ட்ரோல். உடைய வாழ்க்கையில தேவன் வெற்றி தருகிற தேவன், விடுதலை தருகிற தேவன். ஆண்டவர் நீதிமானையும் அவன் சந்ததியும் கைவிடுவதே இல்லை. ஒருவேளை நீங்கள் எந்த நிலையில் கேட்கு என்று தெரியாது, மன அழுத்தங்கள் இருக்கலாம், மனப்போராட்டங்கள் இருக்கலாம், பாடல்கள் இருக்கலாம், பட் ஸ்டில் தேவன் சொல்கிறார் அந்த வார்த்தை, மீ அந்த டெத், எனக்கும் மரணத்திற்கு ஒரு அடி தூரம் தான். அப்படியானால் அது கசக்கி பிழிகிறது நாள்தோறும். வியாதி நேரங்களிலே நானும் அதை கடந்து வந்தேன். மருத்துவமனையிலே சில நாட்கள், படுக்கையிலே ஒரு 3 மாதங்கள், செயல்பட முடியாத நிலைகள். பட் ஸ்டில் தேவன் சொல்கிறார் அந்த வார்த்தையை என்னோடு சேர்ந்து எல்லாம் படிக்க அன்பை கேட்கிறேன். திரையில் கூட பாருங்கள், 22 ஒரு காலம் அப்படி வராது. 2வது, நீங்கள் சாவதில்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சாவதில்லை. இந்த நாளில இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயம் அவர் செயல்படும் தேவன், காரியங்களை செயல்படுகிறவர். இன்றைக்கு நான் சொல்ல வந்த கருத்து என்று, how God delivers his people. முதல் குறிப்பு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். திரையிலும் பாருங்கள், வேதம் இருந்தால் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை சொல்கிறது, நீ தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லரண்டையிலே உட்காரும். படிக்கிறேன். நீர் ஒளிந்திருக்கும் இடத்திலிருந்து தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லரண்டையிலே நீ உட்கார்ந்துரும். இது படிப்பதற்கு சற்று வித்தியாசமா இருக்கும். நீ ஒளிந்திருக்கும் இடத்திலிருந்து, பலங்களில் ஹைடிங்,
பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்மாலே அதாவது வெளியே தலை காட்ட முடியாத சில நிலைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கம் டு த பிளேஸ், அதாவது தேவன் குறித்த இடத்துக்கு வா. திரும்ப திரும்ப there's a place where God has appointed you. அது தமிழ்ல ரொம்ப அழகா இருக்குது. நீ ஒளிந்திருக்கும் இடத்திலிருந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, டோன்ட் ஹைட் யுவர்செல்ஃப். உன்னை தேவன் மறப்பதில்லை, மறந்து போவதும் இல்லை. அதனாலே அவர் உன்னை அறிகிறார். உன்னுடைய மரணங்கள் இருக்கலாம், பிரிவுகள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், கொடுமை இருக்கலாம், கொள்ளை நோய்கள் இருக்கலாம், பட் ஸ்டில் டோன்ட் ஹைட் யுவர்செல்ஃப். அது சொல்லப்பட்டிருக்குது, நீ எனக்கு முன்பாக வந்து நில். அந்த வார்த்தையோடு சொல்வதை பாருங்கள். அந்த வார்த்தையை சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீ வந்து உட்காரும். யோனத்தான் சொல்கிற வார்த்தை. யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தபடியினாலே, யோனத்தான் தாவீதை நேசித்தபடியினாலே டோன்ட் ஹைட் யுவர்செல்ஃப். ஒரு யோனத்தான் தாவீதை நேசிக்க முடியுமானால் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அதோட நேசிக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, டோன்ட் ஹைட் யுவர்செல்ஃப். உன்னை யாருக்காகவும் உன்னை ஒழித்துக் கொள்ளாதே, மறைந்திருக்காதே. அவர் சொல்லுகிற வார்த்தை, டோன்ட் ஹைட். நான் உனக்காக ஒரு மாபெரும் வெற்றி வைத்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அதாவது அவர் குறிக்கப்பட்டவர்கள் தீவிரித்து வந்து பல இடங்களில் we are totally paralyzed. ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை. தேவன் சொல்லுவார், தீவிரித்து வா, ரன் டுவர்ட்ஸ் மீ, என்னிடத்துல ஓடி வா. மரணம் உண்மை, வியாதி உண்மை, வறுமை உண்மை, ஏழ்மை உண்மை, இல்லாமை உண்மை, எல்லாமே உண்மை. அனைவர் அனைவரு ஊழியக்காரர்கள் படுகிற பாடுகளை சொந்த குடும்பத்தினாலதான் பாடுபடுறாங்க. மனைவியினால் பாடுகள், பிள்ளைகளாலே பாடுகள், விசுவாச மக்களால் பாடுகள். தேவன் சொல்லுகிறார், டோன்ட் ஹைட். அவருடைய கருப்பொருள் என்னவென்றால், டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். சோர்ந்து போகாதே, இலக்கரித்து விடாதே. அவர் சொல்கிறார், தீவிரித்து. அந்த வார்த்தை தீவிரித்து வந்து ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சொல்லப்பட்ட வார்த்தை கம் குயிக். தமிழ் அழகா போட்டிருக்குது, தீவிரித்து வா. இங்கிலீஷ்ல கம் டு த பிளேஸ். ஆங்கிலத்தில் தமிழுக்காக நன்றி சொல்லுவோம். தீவிரித்து வா, வேகமாய். நாளை இல்லை, இன்றே, இப்போதே இருக்கிற இடத்திலிருந்து உனக்கென்று கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். ஸ்டோன் ஆஃப் ஏசல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளில ஒரு 3 காரியங்களை நம்ம சொல்லுகிறேன். முதலாவது, இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், தத்தளிப்பின் மத்தியில் ஒரு 3 காரியங்களை நீ செலுத்த வேண்டிய ஒரு கிரயம். The price you have to pay. இரண்டாவது, the place you have to be there. மூன்றாவது, the path you have to go back. You have to go. பாருங்க, the price. நீ செலுத்த வேண்டிய ஒரு கிரயம் இருக்கிறது. கிரயம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு அது கிரயம் செலுத்தாமலே எதை ஊழியம் பண்றாங்க. I have seen that. ஒரு நாள் நிற்காது. நீ வளர்ந்திருக்கிற, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற, தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற, அதாவது தேசத்துல பிரபலமா இருக்கிற ஒவ்வொருவரும் they pay the price. கிரயம் இல்லாமல் ஊழியம் இல்லை, கிரயம் இல்லாமல் உயர்வு இல்லை, கிரயம் இல்லாமல் எந்த ஒரு அற்புதம் இல்லை. இன்னைக்கு யார் வேண்டுமானோ ஒரு டிஜிஎஸ் அவர் எடுத்துக்கொண்டால் he pay the price. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஊழியர் எல்லாருமே ஒரு கிரயம் செலுத்தித்தான் ஊழியத்தில் இருக்கிறார்கள். நீங்க நினைக்கிற ஒருவேளை அவர் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், அவர் பெரிய ஆளா இருக்கிறார், பெரிய பென்ஸ் வச்சிருக்கிறாரு, BMW, அதெல்லாம் 2ஆம் தரம். ஆனால் they paid a price for this ministry. அந்த ஊழியத்திற்கு என்று அவர்கள் கிரயம் செலுத்தியிருக்கிறார். ஒரு 3 காரியம் சொல்லுகிறேன். நம்பர் ஒன், அதாவது அந்த 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க அவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் ஓடி போனான். 2 வார்த்தையை சொல்லுகிறேன், ஓடி போனான். சொல்லுகிற வார்த்தை இரண்டாவது, யோனத்தான் முன்பாக வந்தான். சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில திரும்ப சொல்லுகிறேன், the place of deliverance. அதாவது மனம் சோர்ந்து போக வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அவன் ஓடி போய் நாபோத்திலிருந்து அவன் ஓடினான். பல நேரங்களில் அன்பு தேவ பிள்ளைகளை, where God has put you, பாடல் உண்மைதான். நான் என்ன பேசுகிறேன் என்பதை உணர்ந்து பேசுகிறேன். நாபோத், அதாவது தேவன் வைத்த இடத்திலிருந்து
அந்த ஊழியத்திலிருந்து, அந்த ஸ்தலத்திலிருந்து. நானும் ஒரு ஊழியரிடத்துல 16 ஆண்டுகள் நான் இருந்தேன். பல இடங்களில் ஓடி போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, பல அழைப்புகள் இருந்தது. என்னிடத்துல வா, என்று ஊழியம் பண்ணு, உன்னை பெரியார் ஆக்கிடுவேன், உன்னை தலைவன் ஆக்கிடுவேன். பட் எனக்கு தெரியும், there's a place where God has put me. 16 ஆண்டுகள் அந்த ஊழியர்கிட்ட அடங்கி இருந்தேன் என்பதற்கு நான் சாட்சி, அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு சாட்சி. நான் சொல்ல இந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க, you have to pay the price. இரண்டாவது, அன்பானவர்களே, அந்த நீங்கள் கொடுக்கிற அந்த கிரயத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை கத்த வைத்திருக்கிறார். நம்ம இந்த பிரைஸ், 2 வார்த்தை சொன்ன பிரைஸ், PRIC, கிரயம். அதுக்கு தேவன் கொடுப்பது PRIZT. திரையில பாருங்கள், அந்த கிரயத்திற்கு ஒரு பரிசு உண்டு, PRIC. தேவன் தருவது, நீ செய்ய வேண்டியது PRIC, ஆனால் தேவன் தருவது PRIZE. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற PRIZE. அப்ப தேவன் எதை கொடுக்கிறார்? ஒரு மாபெரும் வெற்றி கொடுக்கிறார். வாசித்து பாருங்கள், 12-20 அதிகாரம் 12-13. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். 12-13 வேதம் சொல்கிறது அந்த வார்த்தையில், அப்பொழுது யோனத்தான் தன் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவன் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டு அது இப்போது முன்னு செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படி உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால். 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாற்று வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருத்து என்னவென்றால், கலக்கம், கண்ணீர், துக்கம், பாடுகள். ஆனால் அந்த வார்த்தை கூட இது யோனத்தானுடைய வார்த்தை அல்ல, ஆவியானவர்களோடு பேசுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை. திரும்ப சொல்லுகிறேன், நீர் சமாதானத்தோடு போகும்படி உம்மை அனுப்பி விடுவேன். இது மகனுடைய வார்த்தை அல்ல, ஆவியா சொல்லுகிறார். இந்த கலக்கத்தில் நடுவிலே ஓடி போகிறேன், நிகழ சொல்லுகிறான், நான் ஓடி போவதில்லை, நான் ஒதுங்குவதில்லை, நான் பதுங்குவதில்லை. பல நேரங்களில் நானும் நினைத்திருக்கு, நான் விதிவிலக்கு அல்ல, ஊழியத்தை விட்டு இந்த அழைப்பை விட்டு ஓட வேண்டும் என்று பல நேரங்களிலே நாம் எல்லாருமே வாழ்க்கையில பாடுகள் வரும்போது we are drifting, தடுமாறுகிறோம். பக்தன் பாடினான், தடுமாறும் உள்ளங்கள், தடுமாறும் மனசு, drifting always. அதுவா இதுவா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா? இல்லை என்பானுடைய அந்த வார்த்தையை மிகுந்த சந்தோஷத்தோடு வாசிக்கிறேன். அதாவது, நீ சமாதானத்தோடு போகும்படி உம்மை அனுப்பி விடுவேன். அந்த வார்த்தை, கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பார். அது அடுத்த வார்த்தை, நான் மேலும் நான் உயிரோடு இருக்கையில் அவன் சொல்கிற வார்த்தை, எனக்கு தயவு செய்ய வேண்டிய அல்லாமல் அல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தை, யோனத்தான் சொன்ன வார்த்தை தொடர்ந்து அந்த வாசகப்படுவது, யோனத்தான் தாவீது குடும்பத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணினான். என்ற முதல் குறிப்பு என்னவென்றால், the price of deliverance. சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரித்து போக வேண்டாம். நான் சொன்ன வார்த்தை 20ஆம் வசனம் 19ஆம் வசனம், come unto the place where God has appointed you. தமிழ் வாசிக்கிறேன், நீ தீவிரித்து வந்து என் அண்டையில் உட்கார்ந்துரும். நான் சொல்ற இடத்துல உட்கார்ந்துரும். என்ன நடக்கும் தெரியாது, வாட் இஸ் தி கான்சிக்வன்சஸ் தெரியாது, என்ன ஆகும் தெரியாது. ஆனால் தேவன் சொல்லியிருந்தார், உட்காரும், ரிலாக்ஸ், ரெஸ்ட். இதைத்தான் ஆவியான சொல்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதியிலே உயர்ந்திருப்பேன். ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் என்ற வார்த்தைக்கு செயல்படாத நிலை அல்ல, செயல்படுகிற நிலைமை. அவரோட உட்காருங்க, ஜஸ்ட் forget everything. அது கடினம். மனம் அப்படியே நம்மை வாதிக்கிறது, மனம் நம்மை கொள்ளுகிறது, வார்த்தைகள் கொள்ளுகிறது, செயல்கள் கொள்ளுகிறது, ஜெபிக்க முடியாத நேரங்கள், எல்லாரும் தூங்க முடியாத நேரங்கள். பட் தேவன் சொல்கிறார், பி ஸ்டில். தமிழகத்திலும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அன்பானுடைய நீ ரிமைன், யூ பி ரிமைன். தமிழை உட்கார்ந்துரும், செய்வதை தொடர்ந்து செய்யுங்கள். 2ஆம் குறிப்பு, the place of deliverance. தேவன் சொல்லுகிற வார்த்தை அந்த 10ஆம் வசனம். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நீ
ஏசேர் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்தோம். கவனிங்கள், த பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். தேவன் உனக்கென்று ஒரு இடத்தை குறித்திருக்கிறார். காட் மார்க்ட் எ பிளேஸ். உனக்கென்று ஒரு இடம். நீ அதாவது சில நேரம் செழிப்பா இருக்கும். சோதோம் கொமோரா செழிப்பா இருந்தது, ஆனா தேவன் குறித்த இடம் அல்ல. நான் ஒரு 3 காரணம் சொல்லுகிறேன். நம்பர் 1, முதலாவது டிசிஷன், உன் தீர்மானம். இரண்டாவது த டைரக்ஷன். மூன்றாவது த டிட்டாச்மெண்ட். தமிழில் சொல்லுகிறேன், உன்னுடைய தீர்மானம். அவர் சொல்லுகிறார், நீ வந்து நில், உட்கார்ந்துரு, எனவே தீவிரித்து வா. அது நீதான் தீர்மானிக்கணும். உதவி செய்வாங்களா? இல்ல. தூக்கி விடுவாங்களா? இல்ல. இது தூக்கி விடுகிற உலகம் அல்ல, நம்மை அழுத்துகிற உலகம். யாரையும் தூக்கி விடுறதே இல்லை. நான் பல கோடிகளோட நான் பேசுகிறேன், பல ஊழியர் கூட்டத்தில் பேசுறேன். யாரையும் புகழ்ந்து பேசுவது, அது புகழ்ந்து பேசுற அவசியம் இல்லை. அது எல்லாருக்கும் ஒரு பொறாமை, போட்டி தான். இப்ப நல்லா பேசுறார். என்னை பொறுத்த அளவில் நான் செய்து கொண்டிருக்கிற யார் பேசினாலும் ஐ கால் தம். தலைமையில் அழைத்து அதாவது ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறேன். உங்கள் செய்தி சிறப்பா இருந்தது, சூப்பர், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சின்ன வயதா இருக்கலாம், செய்து கொண்டிருக்கிறேன். உண்மை என்னவென்றால், அன்பானது பிள்ளையே, God has marked a place. உனக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Don't run here and there. இருக்கும் இடத்தில் இருக்கும் போது எல்லாம் சௌக்கியமே. அவர் சொல்லுகிறார், இங்க வந்து இரு. உனக்கு தெரியலாம், அது ஒருவேளை அது என்ன, அதுக்கு அர்த்தமே இல்லையே, ஒரு கல்லு தானே. இல்ல, there's a place where God has put you. அன்பு தேவ பிள்ளை, சிறப்பா இருக்காது, கவர்ச்சியா இருக்காது, குளிர்ச்சியா இருக்காது, ஆடம்பரமா இருக்காது. ஆனா தேவன் சொல்லுவாரானால் அதுவே ஆடம்பரம் தான். பிக் பிளெஸிங்ஸ் இந்த ஸ்மால் பேக்கேஜஸ். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் தேவன் வைத்திருக்கிற இடத்தில் இருக்கிறது. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், இந்த நாளில் டிசிஷன். வாட் இஸ் யுவர் டிசிஷன்? தீர்மானம் என்ன? கண்ணை நம்பாதே, அறிவை நம்பாதே, உணர்ச்சியை நம்பாதே, வார்த்தையை நம்பு. அவர் சொல்லுகிறார், தீவிரித்து வா. சொல்லுகிறேன், டைரக்ஷன். அவர் நடத்தும், அவர் காட்டும் பாதை. பாட்டெல்லாம் பாட்டோம். நீ சொல்லும் வழி நடப்பேன், காட்டும் பாதையில் நடப்பேன். என்ன சொல்ற? அதாவது அந்த இடம் உன் வாழ்க்கையை வழிகாட்டுகிற இடம். தீவிரித்து வா. The direction God has placed. காட்டுவார். வான் சொன்னவர் அதுக்கேற்ற வாய்ப்புகளை தருவார், வசதிகளை தருவார். நீ வான் சொல்லும் போது உனக்கு என்ன தேவையோ அதை அங்கே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் வாழ்க்கையில செய்தார். பின்மாறி போனவர்கள், ஆனா அவர்கள் வந்து சேரும் பண்ணுமே, கரீன் அங்கே மீனும் அப்பமும் அங்கே இருந்தது. அப்படியா தேவன் ஒன்றை உனக்குள்ள சொல்வாரானால் உனக்கு என்னவெல்லாம் தேவை அத்தனை செய்கிறார். ஆயத்தப்படுத்தும் தேவன். யோனாவுக்கு மீனை ஆயத்தப்படுத்தினார், ஒரு ஆமரல் செடியை ஆயத்தப்படுத்தினார், இசாவுக்கு ஒரு சாரிபாத் தீர்க்கதரிசிக்கு ஒரு விதவை ஏற்படுத்தினார், காயங்கள் ஏற்படுத்தினார். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கென்று ஒன்றை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். நம்பர் 1, யுவர் டிசிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இரண்டாவது, டைரக்ஷன். எந்த பாதையிலே போகிறாய்? அறிவு சார்ந்து, அதாவது உணர்ச்சிகள் சார்ந்து, மனிதர்கள் சார்ந்து அல்ல, தேவனை சார்ந்து. Go to direction. முதலாவது சொன்ன டிசிஷன், இரண்டாவது டைரக்ஷன், மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் the detachment. 19, 20, 21, 22 வாசிக்கிறேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இருக்கிற இடத்துல இருந்து, நீ ஒளிந்திருக்கிற இடத்துல இருந்து. இந்த வார்த்தை மழையா இருக்குது. நீ ஒளிந்திருக்கிற இடத்துல இருந்து, டிட்டாச்மெண்ட், அந்த சோர்வில் இருந்து, அந்த இலக்கரிப்பில் இருந்து, அந்த ஏளனத்தில் இருந்து, அந்த பரியாசத்தில் இருந்து, அந்த மன அழுத்தத்தில் இருந்து. யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, ஏதோ சொல்லிட்டாங்க, இரவெல்லாம் பகலெல்லாம் இல்லை. சொன்ன வார்த்தை டிட்டாச்மெண்ட். அது இருந்து வெளியே வா. உலகம் அப்படித்தான். இன்னைக்கு பாருங்க, பேஸ்புக்லயும் இந்த வாட்ஸ்அப்லயும் ஏதோ இன்றைக்கு ஊடகங்கள் இருக்கிறது. அதுக்குன்னு சில யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. யாரை பற்றி வேணா அவங்க பேசலாம், யாரை பற்றி வேணா விளசலாம். நான் சொல்ற வார்த்தை டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் that kind of conversation. அப்படிப்பட்ட அந்த தொடர்புகள் இருந்து, அப்படிப்பட்ட அந்த காரியங்கள் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல வார்த்தை அந்த 22, 21 வாசிக்கிறேன். 21 கூட 21, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையால் நான் அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு
இப்புறத்திலே கிடக்கிறது, அவன் எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டாரத்திலே நான் சொன்னால், நீர் வாரும், நான் ஒன்றுமில்லை, உனக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்தில் கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டத்திலே சொன்னால் நீ போய்விடும், அப்பொழுது கர்த்தர் உம்மை போக சொல்லுகிறார் என்றான். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் வார்த்தை. நான் சொல்வதை நீ செய். டிட்டாச்மெண்ட், அதாவது whatever I say, அடுத்தவரை சொல்லுகிறது, அந்த அம்புகள் உனக்கு அப்புறத்தில் கிடக்கிறது என்று அந்த பிள்ளையானிடத்துல சொன்னால் நீ போய்விடும், கர்த்தர் உம்மை போக சொல்லுகிறார். இங்க நான் சொல்ல விரும்புகிற அந்த குறிப்பு என்னவென்றால், சில நேரங்களில் தேவன் சொல்ற, இந்த இடத்தை விட்டு வா, இது உங்களுக்கு தேவையில்லை. அவர் சொல்கிற அந்த இடத்துல தீவிரித்து வாருங்கள். திரும்ப சொல்ல விரும்புகிற the place of direction, the place of decision, the place of detachment. நினைக்கலாம், இது எனக்கு தேவை, எனக்கு அக்கா, எங்க தங்கச்சி, என் தம்பி, என் உறவுகள் நல்லதுதான். ஆனா தேவன் சொல்லும் போது வெளியே வாங்க. ரொம்ப பெரிய அற்புதம். உறவுகளை விட, உணர்ச்சிகளை விட கர்த்தருடைய நடத்துதல் மேலானது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உறவுகள் நல்லது, உணர்ச்சிகளை மதியுங்கள், உறவுகளை மதியுங்கள். அதை விட கர்த்தருடைய வார்த்தையை மதியுங்க, கர்த்தருடைய செயலை மதியுங்க, கர்த்தருடைய சிந்தையை மதியுங்க, கர்த்தருடைய நோக்கத்தை மதியுங்க. ஆனரி சொல்றான், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. தேவன் சொல்லும் காரியங்கள், detach yourself from the worldly people. அப்படிப்பட்ட மக்கள் இருந்து முடிஞ்ச அளவுக்கு விலகி வாருங்கள். முடிவாக சொல்ல விரும்புகிறேன், the path of deliverance. ஒரு திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், the price. இரண்டாவது the place. மூன்றாவது the path. தேவன் கொடுக்கும் பாதை. எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? 42 வசனம், 42 அதிலே போட்டிருக்குது சமாதானத்தோடு. 22 கூட சமாதானத்தோடு கூட. இங்கே 21 உனக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப செய்யும் போது there will be peace. 42 வசனத்துல கூட அந்த வார்த்தை இருக்கிறது, உனக்கு சமாதானம். 42 அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போகின்றார். அதாவது பீஸ். இரண்டாவது ப்ரோக்ரஸ். 42 போன்றது, என்றைக்கும் உனக்கும் எனக்கும் உன் சந்ததிக்கும் உம்முடைய ரெண்டு பேர் போட்டது, என் சந்ததிக்கும் உம்முடைய சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி ஆணையிட்டான். 2 வார்த்தைகளை. ப்ரோக்ரஸ். when God gives a blessing, உனக்கும் உன் சந்ததிக்கும் என்பது பிள்ளையே பீஸ் அண்ட் ப்ரோக்ரஸ். தேவன் தரும்போது நிலையானது, நித்தியமானது, அது முன்னேற்றக்கூடியது. ப்ரொடக்டிவ் பிளஸிங், ப்ரோக்ரஸிவ் பிளஸிங், பொசசிவ் பிளஸிங். தேவன் கொடுக்கும் போது அந்த படிச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு மாத்திரம் அல்ல. when I commit to yourself, when I come to a place where God wants to be, தேவன் எங்கே இருக்க விரும்புகிறார் அங்கே இருங்கள். You will have a peace of God. You will have a progress. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, the price you have to pay. இரண்டாவது the place where you have to be. மூன்றாவது the path. நீ செய்ய வேண்டிய அந்த பாதை. இந்த நாளில திரும்ப திரும்ப உங்களை குறித்து, என்னை குறித்து God has a plan. God has a purpose. சொல்லுகிற அன்பானவே, நீ எதை சந்திக்கிற என்பது முக்கியமல்ல, எல்லாருக்கும் உண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி கொடுக்கும் போதெல்லாம் பலமுறை போராட்டம், பலமுறை போராட்டம், உள்ளான போராட்டம், வெளியான போராட்டம். பட் ஸ்டில் எனக்கு தெரியும், don't hide yourself. Be where God wants you to be. தேவன் எங்கே இருக்க விரும்புகிறார் அங்கே இரு. உன்னை கொண்டு ஜாதிகளை சந்திப்பார். சொல்கிறேன், பீஸ், சமாதான உள்ள வாழ்க்கை, ப்ரோக்ரஸ், ஒரு முன்னேற்றது வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறது. 20ஆம் அதிகாரம் ஓடி போனான், நாமத்திலிருந்து ஓடி போனான், ஒளிந்திருந்தான். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, டோன்ட் ஹைட். நீ ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டெல்லாம் பாடு, வெட்கப்பட்டு போவதில்லை. டோன்ட் ஹைட் யுவர்செல்ஃப். தேவன் சொல்ல, அங்க வந்து இரு. உனக்கு சமாதானம், உனக்கு முன்னேற்றம், தீர்மானியங்கள், டிசிஷன், டைரக்ஷன், டிட்டாச்மெண்ட். ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு பேசுவாராக. இந்த செய்தியை நன்முறை கேளுங்கள். இந்த செய்தி ஊடகத்தில் இருக்கிறது, யூடியூப்ல செய்தி இருக்கிறது.
இந்த தலைப்பு தேவன் விடுவிக்கும் வழிகள். செய்தியை கேளுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியை படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பவுலுடைய சொல்வது போல, நிர்பந்தமான மனுஷன் நான், யாரை எங்களை விடுவிக்க முடியும்? பாடுகள், போராட்டங்கள், இல்லாமை, வெறுமை, நிந்தைகள், அவமானங்கள். தாவீது நாபத்திலிருந்து ஓடி போனான், ஒளிந்திருந்தான். பல நேரங்களில் லார்ட் we are hiding Lord, எங்களுடைய கிருபைகள், வரங்கள் எல்லாமே ஹைடிங். அது வெளியே கொண்டு வர கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. நீ சொல்ற இடத்துல வந்து எங்களுக்கு அது வித்தியாசமா இருக்கலாம், புதிதா இருக்கலாம். ஆனா நீர் விரும்பும் இடத்துல எங்களை வைத்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும். நீ கொடுக்கிற சமாதானம், நீர் கொடுக்கிற முன்னேற்றம், நீர் கொடுக்கிற வளர்ச்சி, அவைகளை உலகம் பார்க்கணும், உறவுகள் பார்க்கணும், சொந்தங்கள் பார்க்கணும். உனக்கு சமாதானம் என்று சொன்னேன். நாட் ஒன்லி பீஸ் பட் ஆல்சோ உனக்கும் உன் சந்ததிக்கும் சந்ததியின் சந்ததிக்கும் இருக்கும் சொன்னீங்களே. எத்தனை பெரிய வார்த்தைக்கு தத்தம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு சகாயம் பண்ணும். உடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மையப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிள்ளையே, தேவன் வைத்த இடத்துல இருங்க. ஒளிஞ்சிருக்காதீங்க, ஓடி போகாதீங்க. தேவன் எங்க இருக்கு சொல்லுங்க, இருங்கள். அங்கே அற்புதங்கள், உங்களுக்கு அற்புதம், உங்கள் சந்ததிக்கு அற்புதம். அப்படி தேவன் செய்வாராக. எங்களுக்காக ஜெபியுங்கள், ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். முடிந்தால் இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள். அதனுடைய ஜிபே நம்பர் கொடுத்திருக்கிறோம், 9841839287. தாங்குங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044431833330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.